சென்னை துறைமுகத்தில் சர்வதேச அளவிலான பாய்மர படகு போட்டி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சிறுவர்கள் பங்கு பெற்ற இந்த போட்டி குறித்து தற்போது பார்க்கலாம். நீரில் பயணிப்பது மட்டுமில்லாமல் நீர் விளையாட்டுகளும் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இதனை நிரூபிக்கும் விதமாக இருந்தது சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற 8வது சர்வதேச அளவிலான பாய்மர படகு போட்டி. கடந்த 15ஆம் தேதி தொடங்கி வரும் 20ஆம் தேதி வரை நடைபெற இருக்கும் இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 150 பேர் கலந்து கொண்டுள்ளனர். 7 வயது முதல் 15 வயது வரையிலான சிறுவர்கள் இதில் கலந்து கொண்டு அசத்தினர். இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் ரெகாட்டான்றது வந்து இந்தியாவிலேயே இருக்கிற ஒரே இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட். இந்தியன் சேலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் சேலர்ஸ் வந்து சென்னைக்கு வந்து ஈவெண்ட் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வழியில் வந்து இந்தியன் சேலர்ஸும் ஒரு நல்ல லெவலுக்கு போகலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸோட. இதுபோன்ற பாய்மர படகு போட்டிகள் மூலம் சிறுவர்களின் மூளைத்திறன், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ஆகியவை மேம்படுவதாக தெரிவிக்கின்றனர் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள். நீங்கள் பாயை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா காற்றுக்கு அகேன்ஸ்டாக போட்டு ஸ்பீடாக போகும், ஆனால் போட்டு கவுந்துடும். ஸோ அந்த குழந்தை என்ன ஆகுது, ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், டிசிப்ளின் வந்துடுது. இந்த மாதிரி வந்து பாயை வந்து ஒரு அளவுக்கு அதே வந்து அந்த பழக்கத்தை வந்து அவங்க பெரியவங்க ஆகி ரோட்டில் ஓட்டச்ச காராக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும் மெதுவாக ஓட்டுவாங்க, கவனித்து ஓட்டுவாங்க. ஏன்னா அது இட் பிகம்ஸ் தேர் நேச்சர், இட் பிகம்ஸ் தேர் ஹேபிட். ஸோ இது ஒன்று. ஸோ திஸ் ஸ்போர்ட் இஸ் வெரி குட் ஈவன் ஃபார் சைல்ட் அண்ட் யூத் டெவலப்மெண்ட். நீர் விளையாட்டுகளில் வெளிநாட்டு வீரர்கள் பல்வேறு சாதனைகளை செய்திருந்தாலும் இந்தியாவில் இந்த விளையாட்டிற்கு மக்களிடையே பெருமளவில் விழிப்புணர்வும் ஆதரவும் இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் ஒருங்கிணைப்பாளர்கள். இங்கே உள்ள பேரண்ட்டு எல்லாருமே வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து ஏதோ போட்டிக்கு அனுப்புன மாதிரி இல்லாமல் அவங்க எல்லாருமே எங்களில் ஒரு பார்ட்டாக இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை நடத்துறதுக்கு உதவி புரிஞ்சிட்ருக்காங்க. இது வந்து ஒரு குடும்பமும் இதில் இன்வால்வ் ஆகி இதை நடத்துகிறோங்க. இதுக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸும் இல்லாமல் எங்கள் ஆளுகளை மட்டுமே வச்சு நடத்திட்டுருக்கோம். நீர் விளையாட்டுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வீரர்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் விளையாட்டு ஆர்வலர்கள். கப்பல் ஓட்டுறதுல தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பெரிய அளவில் திறமை இருக்கு. ஆனால் நீர் விளையாட்டுகளில் இந்தியர்கள் பெரிய அளவில் சாதனை படைக்கிற குறை எல்லாத்துக்கும் இருக்கு. இந்நிலையில் அரசு முன்னெடுத்து இந்தியர்களை நீர் விளையாட்டுகளை சாதனை படைக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கோரிக்கையாகவும் இருக்கு. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் தயானந்தன்.